வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த மிகப்பெரிய நீளமான குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பக்கத்து கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகி பக்கத்து கான்ட்ராக்டை பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால பக்கத்து கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். நம்ம எப்போதுமே ப்ரைஸ் ஓப்பனிங்க்கு இந்த கேப்பில் ஓப்பன் ஆகிறது, ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறதுலாம் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி எதை எல்டிபின்னு பார்க்குறோமோ அதை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் 325 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் அதிகபட்சமாக மார்க்கெட் மேலே போகும் நம்ம எதிர்பார்த்தது 316. ஆனால் ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே 326 பக்கமாக நிற்குது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். அதை விட நம்மளுடைய திட்டம் இந்த வாரத்துக்கு என்னவாக இருந்ததுன்னா, ஏற்கனவே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அதிகமாக மேலே போன காரணத்தினால ஒவ்வொரு சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணலாம். ஏன்னா கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் கண்டிப்பாக நடந்தாகணும். அந்த அடிப்படையில் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை நம்ம எதிர்பார்த்து ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ணி குறைஞ்ச ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. 282 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அடுத்த எதிர்பார்ப்பு. சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 226 மேலே ப்ரைஸ் போக முயற்சி செஞ்சுருக்கு. இந்த 226 ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம எப்போவுமே சொல்கிறது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பாயிண்ட் மேலேயும் கீழே இருக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் 226 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அது மேலே போக முடியாமல் ப்ரைஸ் ட்ராப் ஆன நேரத்தில் குட்விலோட சார்ட்டிங் டூல் மார்க்கெட் பையிங்கை விட செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறோம். 322 அப்படின்ற விலையை இந்த கான்ட்ராக்ட்லேயே நம்ம பார்க்கல. அப்படி இருந்தும் இந்த இடத்துல எப்படி குட்விலோட சார்ட்டிங் டூல் செல்லிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கிறோம், நாங்கள் டிசைன் பண்ண இந்த சார்ட்டிங் டூல் இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடையாது, நேச்சுரல் கேஸ் மட்டும் இல்லாமல் எந்த கமோடிட்டியாக இருந்தாலும் அதோடைய மொத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இதுக்குள்ளே ஃபீட் பண்ணியிருக்கோம். அதனால் தானாகவே இதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இதை கால்குலேட் பண்ணி தற்போதைய மார்க்கெட்டுடைய மொமெண்டம் பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான திறமை இந்த சார்ட்டிங் டூலுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் கரெக்டாக ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறப்போ ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, ரெண்டாவது விஷயம், இந்த சார்ட்டிங் டூலை கொடுத்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான லாபம் பண்ணணுன்றது ஒரு நோக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் நஷ்டத்துலேருந்து உங்களை பாதுகாக்கணுன்றது தான் இன்னொரு முக்கியமான எண்ணமும் கூட. கடைசி பாருங்கள், கண்டினியூஸாக மார்க்கெட் ட்ராப் ஆகி கீழே வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டாக இந்த 306 தொட்டு 302 வரைக்கும் மார்க்கெட் படிப்படியாக ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்து கடைசி 296 வரைக்கும் கீழே வந்திருக்கு. 296 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, இவ்வளோ பெரிய ட்ராப் நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ட்ராப். இந்த இடத்துல தான் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் முன்னாடியே சொன்னோம், ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. கரெக்டாக பாருங்கள், 302க்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஓகே இப்போ ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்து 311 வரைக்கும் போய் 306 க்ளோசிங் வந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு மேலே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் வாலட்டிலிட்டி பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி வியக்கத்தக்கிற அளவுக்கு ப்ரைஸ் வாலட்டிலிட்டி இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில். இது சர்வசாதாரணமாக க்ரூட் ஆயில் இல்லை க்ரூடு மற்றும் நேச்சுரல் கேஸ் இல்லை மொத்த கமோடிட்டி மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பல வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்க ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 302 இல்லை அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தெரியுது. ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இந்த ருப்பி டாலர் ஃபேக்டர்னால இருக்கலாம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடி செஞ்ச அதே இதை தான் திருப்பி செய்ய போகிறோம்.
282 வரைக்கும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான மார்ஜினும் தேவைப்படும். ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் ட்ரேட் பண்ணாதீங்க. குட்வில்லோட சார்ட்டிங் டூலை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். 282 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். ஒவ்வொரு சப்போர்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தான். முன்னாடி பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே என்னடா 282 வரைக்குமா அப்படின்னு இருந்தது. இப்போ பாருங்கள், இது ரொம்ப பக்கமாக வந்துடுச்சு. கண்டிப்பாக கன்சாலிடேஷன் ஒரு ஃபேஸ் இருக்கும். ஆனால் நேச்சுரல் கேஸோட ட்ரெண்ட் இன்னும் அப் ட்ரெண்ட் தான் அப்படின்றதுல சந்தேகமும் கிடையாது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.